நலத்துடன் வளத்துடன் வாழ்க. முன்னதாகவே சொல்கிறேன், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக அதிரசம் பண்ணியிருக்கோம் தினை அரிசியில். போன வருஷம் தினை அரிசியில் சீவல் பண்ணியிருந்தோம். ஸ்வீட்டுக்கு அதிரசம், காரத்துக்கு சீவல் பண்ணி தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள்கள்: தினை அரிசியை நம்ம ஊற வச்சு 3 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் திரித்து மாவு சலித்து பண்ணலாம். நான் மிஷினில் அரைச்ச மாவு வச்சுருந்தேன், அதில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அரிசியை நல்லா கழுவி வெயிலில் காய போட்டு மிஷினில் மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அந்த மாவில் தான் அதிரசம் பண்ணுறோம். 3 கப்பில் மாவு எடுத்தால் 3 கப்பில் 3/4 அளவுக்கு வெல்லம் எடுங்க. அதாவது 1 கப் மாவு 3/4 கப் வெல்லம். கசகசா சேர்த்துக்கலாம். இஞ்சி, சுக்கு, ஏலம் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல டேஸ்ட்டு ஃப்ளேவர் இருக்கும். உங்களுக்கு வயிற்றுக்கு எதுவும் செய்யாது. எண்ணெய் பலகாரம். வெள்ளைப்பாகு காய்ச்சிடுவோம். இனிப்பு உங்களுக்கு கொஞ்சம் கூட தேவைன்னா கூட சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாக வேணுனாலும் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி தான் காய்ச்சணும். பார்த்தீங்களா எவ்வளோ கம்மியாக தண்ணி ஊற்றுனேன்னு. பாகு சூடேற ஆரம்பித்தோடனே ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லை கொஞ்சம் மீடியமாக கூட வச்சுக்கலாம். முருக விட்டுறக்கூடாது. பாகு பார்த்து காய்ச்சணும். வெல்லம் கரைஞ்சி வர ஆரம்பித்தோடனே கூட நீங்கள் தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க, கம்மியான அளவு தான் தண்ணி ஊற்றணும். 1 கப் அளவுக்கு கூட நீங்கள் பழகுங்க. 1 கப் மாவுக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. போன வருஷம் தீபாவளிக்கு சீவல் போட்டோன்னு சொன்னோம்ல, அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் இருக்குது, எடுத்து பாருங்கள். எல்லாருமே அதை போட்டு பார்த்து ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ நம்ம பூரா பாரம்பரிய அரிசி, சிறுதானியங்களை தான் உணவு பழக்கத்தில் அதிகமாக எடுத்துக்கிறோம். நம்ம டெய்லி உணவு பழக்கத்திலேயே ஒரு நேரம் நம்ம பல வகைகள் சாப்பிட்டாலும் ஒரு நேரம் இந்த சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசி சேர்த்துக்கலாம். பாகு இப்போ கரெக்டாக இருக்கா, வெள்ளைப்பாகு கரெக்டாக இருக்கான்னு தண்ணியில் ஊற்றி பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் சரியாக வரல, கரையுது. தண்ணியில் பாகு கரையக்கூடாது. இப்போ பாருங்கள், ஊற்றிருக்கேன். ஒரு மாதிரி கட்டியாக பிறண்டு வருதா, இந்த மாதிரி பாகு வரணும். நம்ம கையில் எடுக்கிற மாதிரி வரணும். அப்போ இது பக்குவம் கரெக்டு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. மிஷினில் அரைச்ச மாவுனா நீங்கள் பாகு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த மாவை கொஞ்சம் ஈரப்பதம் பண்ணி வச்சுக்கணும். நான் பாருங்கள் எல்லாம் கலந்துட்டு கொஞ்சம் ஈரப்பதம் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. நீங்கள் முதலே மாவை ஈரப்பதம் பண்ணி சல்லடையில் சலித்து எடுத்துக்கோங்க, கட்டி இல்லாமல். அதுக்கு பிறகு உள்ளுக்கு அந்த சுக்கு, ஏலம், கசகசா எல்லாம் போட்டு கலந்து விட்டுறணும். மாவு ஈரப்பதம் பண்ணுறது லேஸாக பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம புட்டு மாவு பண்ணுவோம்ல, அது மாதிரி தான். நீங்கள் பாகு காய்ச்சறதுக்கு முன்னாடி மாவை மிஷினில் அரைச்ச மாவுனா கொஞ்சம் ஈரப்பதம் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு டைம் இல்லை, டக்குன்னு உடனே நான் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பண்ணால் நல்லாயிருக்கும். மாவு நல்ல ஈரத்தன்மையாக இருக்கும். இப்போ ஈர அரிசி அரைக்கிற மிஷின் கூட இருக்குது. நீங்கள் அதில் கூட போய் மிஷினில் அரைக்கலாம். மொத்தமாக போட்டால் கூட 1 கிலோ 2 கிலோ அரைக்கிறனாலும் நம்ம ஈர அரிசி அரைக்கிற மாதிரியே ஊற வச்சு அப்படி மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் சலித்த பிறகு கொஞ்சம் தான் அந்த கப்பி இருந்தது. எல்லா மாவையும் நல்லா சலிச்சிட்டேன். மாவு ஒன்று போல் ஈரப்பதம் இருந்தால் ரொம்ப கூட கப்பி விழுகாது, எல்லா மாவுமே வந்துடும் நமக்கு. இப்போ அந்த பாகு காய்ச்சினதை ஒரு வடிகட்டி மூலமாக வடிகட்டி சேர்த்துக்கிறேன். பக்கத்தில் ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தால் அவங்கள கூட நீங்கள் பாகு ஊற்ற சொல்லிவிட்டு மாவை கிண்டலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
நம்ம கரெக்டான அளவு எடுத்திருந்தோம்னா நம்ம எடுத்த மாவுக்கும் அந்த வெள்ளைப்பாவும் கரெக்டாக வரும். நம்ம 3 நாள் கழித்து தான் இந்த மாவை அதிரசம் பண்ணுவோம். அந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் மாவை இலக்க தெரிஞ்சால் கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம், லைட்டாக போடுங்க. ஏன்னா இனிப்பு குறைஞ்சிரும். இல்லை ரொம்ப டைட்டாக மாவு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லேசாக தண்ணி லைட்டாக தண்ணியை கையில் தொட்டு அந்த மாவை பிசைஞ்சு விட்டு வாழை இலையில் ஒரு சொட்டு எண்ணெய் வச்சு நீங்கள் அதில் தட்டி தட்டி அதிரசம் போட்டுடலாம். வாழை இலை கிடைக்கலைன்னா பிளாஸ்டிக் கவரில் பண்ணலாம். இல்லை துணியில் கூட எண்ணெயை தொட்டு வச்சோம்னா கூட ஈஸியாக இருக்கும், துணியில் போட்டு தட்டி எடுக்கவும். மாவு பாருங்கள், நல்லா எல்லா பாகுமே ஊற்றிட்டேன். சூடாக இருக்கும், நம்ம கையில் பண்ண முடியாது. அதுக்கு தக்க ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. தோசை கரண்டி இந்த மாதிரி நல்லா ஏந்தலான கரண்டி இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் காய்ச்சின பாகும் அந்த மாவும் கரெக்டாக வந்தது. அதை நான் மூடி உள்ள ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலான்னு அதில் மாற்றுறேன். ஏன்னா நம்ம 3 நாள் கழித்து தான் எடுக்க போகிறோம். அது மேலே கொஞ்சம் எண்ணெயும் லேசாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுருங்க. 3 நாள் கழித்து எடுத்தால் அந்த மாவு பாருங்கள் எந்த பக்குவம் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கும். அப்போ தான் நமக்கு அதிரசம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மாவு பிணைஞ்ச உடனே போட்டாலும் சரி வராது, அதிரசம் உடையும். இது நான் 3ஆவது நாள் தான் இந்த அதிரசம் பண்ணுறேன். பாருங்கள், வாழை இலையில் ஒரு சொட்டு எண்ணெய் வச்சு நமக்கு எவ்வளோ அளவு தேவையோ, என்ன அளவு தட்ட போகிறோன்னு நினைக்கோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. நான் மீடியமான அதிரசம் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னே சிம்மில் வச்சிடணும், எண்ணெய் ரொம்ப காய விட்டுறக்கூடாது. அதான் இதுடைய கரெக்டான பக்குவம். தீ கூட வைக்காதீங்க, நல்ல சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. எண்ணெய் காஞ்ச உடனே சிம்மிலே வெந்தால் தான் அதிரசம் நல்லா வேகும். லைட்டாக மறுபடியும் ஒரு தடவை பரட்டி விட்டுருங்க. லேசாக செவக்க ஆரம்பிக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி கலர் ரொம்ப டார்க் ஆகிராமல் இந்த கலர் பார்த்துக்கோங்க. இதே அளவுக்கு எடுங்க, கரெக்டாக இருக்கும். உள்ளே நல்லா வெந்திருக்கும். ஆனால் பொறுமையாக சிம்மிலே போடுங்க. எல்லாமாவே அதே மாதிரி போட்டு எடுத்துருவோம். சிறுதானியங்கள் எல்லாமே நாங்கள் தயாரிக்கிறோம். ஓன் ப்ராடக்ட்டு தான் எங்களுக்கு. தானியங்களை வாங்கி நாங்கள் தயாரிக்கிறோம். சாமை, குதிரைவாளி எல்லாமே, கேப்பை, கம்பு, அது மாதிரி பாரம்பரிய அரிசிகளும் எங்ககிட்ட இருக்குது. அதன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு அதில் இருக்கும். பாருங்கள், அதிரசம் சுட்டு முடித்தாச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு டிஸ்பிளே வச்சுருவோம். பாருங்கள், எல்லா அதிரசமே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஃப்ளேவருக்கு சுக்கு ஏலம் சேர்த்துக்கோங்க. கசகசாவும் ஒரு டேஸ்ட்டுக்கு தான், செமிக்கிறதுக்கும் நல்லது. எப்பயும் நம்ம அரிசி மாவில் பண்ணுற மாதிரியே தான் தினை அரிசியில் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. பாருங்கள், அந்த அதிரசத்தை பிச்சு காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. எல்லோரும் பண்ணி பார்த்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.